ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களை அழகாக அவர் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு நாளும் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர் சோர்ந்து போன இருதயங்களை தேர்ச்சி கொண்டிருக்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அனுப்புகிறார். உங்களுக்கு அனுப்புகிறாரா? சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அனுப்புகிறாரா? சோர்ந்து போன நேரத்தில், பலனிழந்து போன நேரத்தில் நீங்கள் ஆவலோடு தேவ சமூகத்தில் உட்காரும் போது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அனுப்பி ஒரு பூஸ்ட் குடிக்கிறது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எனர்ஜி கொடுக்குறாரா? தேவ வார்த்தை அவ்வளோ முக்கியமானது. சகல சத்தியங்களுக்குள்ள அங்கே நடத்துகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் எந்த வழியில் போகணுன்னே தெரில, என் வாழ்க்கையில் அவ்வளோ குறுக்கமான பிரச்சனைகள் சூழ்ந்துருக்குது, எந்த பக்கம் போனாலும் வழி குறுக்கடாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னு ஒருவேளை பலவிதமான கவலைகளோடு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை தேற்ற விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து 32ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திற்கு நேராக கவனியுங்கள். அந்த வசனம் ரொம்ப அழகாக ஏசப்பா சொல்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். என்ன ஒரு அழகான வார்த்தை ஏசப்பா இங்கே சொல்கிறார் பாருங்களேன். ஒருவேளை எந்த பக்கம் போகணுன்னு தெரில, யார் எப்படி நடத்தணும்னு தெரில, எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ அடைக்கப்பட்ட வாசல்களாக இருக்குது, வழியே தெரியாமல் ஒருவேளை மாட்டிகிட்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று பின்னாலே உனக்கு ஒரு சத்தம் கேட்கும்னு பைபிள் சொல்லுது. இதுதான் உனக்கு வழி, இதில் நடவு அப்படின்னு கர்த்தர் சொல்வார். ஆகவே ஐயோ எல்லா பாதையும் அடைக்கப்பட்டுருச்சே, எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. இயேசுவை நீங்கள் நம்புவீர்களானால், அன்றைக்கி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எதிர செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, இவங்க நின்றுட்டு இருக்கிற இடம் பள்ளத்தாக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் நிச்சயம். ஆனால் வேதம் சொல்லுது, தங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏசப்பா சொன்னார், இது தாண்டா வழி மோசே, நடா இதில் நடந்து போ அப்படின்னு ஆண்டவர். அதே மாதிரி தான் அடைக்கப்பட்ட வாசல்களாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்புவீர்களானால் அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒரு ஃப்ரெண்டு இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆலோசனை சொல்கிறத விட ஏசப்பா அழகாக அவங்களை நடத்துவார். ஸோ எப்படி நடக்க போகிறோம், பிள்ளை எப்படி நடத்த போகிறோம், திருமணம் எப்படி நடக்க போகுது எப்படின்னு போச்சு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஆமாம், ஏசப்பா கையில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நடத்துவார். ஆமாம், பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீதிமானுக்கு துன்பம் வரும்னு ஏசப்பா சொல்லிட்டார். துன்பம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்லவே இல்லை. Problems will come. Jesus never promised that you won't have problems in your lives. Problems will come. Tribulations இருக்கும், பிரச்சனை உபத்திரம் இருக்கும். ஆனால் ஏசப்பா ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அவைகளில் வழியாக நீ நடந்து போகும்போது அந்த பாதையில் நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தன் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு நாள் பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது, உண்மையான கடவுள் யாராகிலும் இருக்கிறார்களா அப்படின்னு புலம்பிட்டு, அவர்கள் யாராகிலும் இருந்தால் என் கூட அவங்க நடக்கட்டும், என் கூட பேசட்டும் அப்படின்னு புலம்பி போயிட்டு இருந்தான். அப்போது அந்த கடற்கரையில் அவன் நடந்து போகிற அந்த பக்கத்தில் ஒரு கால் தடம் தெரிஞ்சிட்டே இருந்துச்சான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யாருன்னு தெரியலையே, எதுன்னா ஒரு சத்தம் கேட்குதான், நான் தான் உன்னை நேசிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து ரொம்ப சந்தோஷமாக அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன? எந்த பகுதியில் போனாலும் ஏசப்பா என் கூட நடந்து வராருன்ற ஒரு தைரியம். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் கரடு முரடான ஒரு பாதைகள் சூழ்நிலை வந்ததான். கரடு முரடு, நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சான். அப்போ தேடிட்டு இருக்கிறான், பக்கத்தில் ஒரு கால் நடந்து வந்துச்சு, அந்த கால் தடமே காணுமே, இன்றைக்கி இந்த காரியத்தை நம்ம தனியாக தான் நடந்து போனோம் அப்படின்னு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சொன்னாராம், தரிசனத்தில் தோன்றி சொன்னாராம், அன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பாதை ரொம்ப நேராக இருந்துச்சு, நான் அவன் கூட நடந்து வந்ததுனால என்னுடைய அடித்தளத்தை உன்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இது கரடுமுரடான பாதை, நீ நடக்க முடியாதுன்னு தெரியும், அதனால தான் உன்னை தூக்கி வச்சுட்டு நான் நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு அழகான ஆண்டவரில் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். கரடுமுரடான பாதை வந்தாலும், பிளைனான பாதை வந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏசப்பாவை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, ஏசப்பா என்னை நீங்கள் போதித்து நீங்கள் நடத்துங்க சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. Have a blessed day. The Lord bless you.